ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழரசன். வெல்கம் டு ஸ்டாக் ஹோப். நம்மளோட யூடியூப் சேனலில் தினமும் ஷேர் மார்க்கெட் கோர்சஸ் ஃப்ரீயாகவே அப்லோட் பண்ணுறோம். ஸோ யாருக்கெல்லாம் கற்றுக்கணும்னு ஆசை இருக்கோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக், அதாவது எந்த மாதிரியான டிசிப்ளின் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரேடரை உருவாக்குது. சில பேர்கிட்ட சிம்பிளான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி இருக்குங்க, ஆனால் நல்ல ப்ராஃபிட் பண்ணிட்டு இருப்பாங்க. உதாரணத்துக்கு வாரன் பஃபெட் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி நிறைய ட்ரேடிங் பண்ணுறவங்களும் எடுத்துக்கலாம். சில பேர்கிட்ட ரொம்ப பெஸ்ட்டான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி இருக்கும், பட் லாஸ் மேக்கர் பண்ணிருப்பாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸை கூட ஒரு உதாரணத்துக்கு எடுத்திருப்பான், எப்படி மச்சான் நீ எல்லாமே சொல்ற ஆனால் உனக்கு லாஸ் ஆகுது அப்படின்னு. இது ஏன் அப்படின்னா ஒரு டிசிப்ளின் இல்லாததுதான் காரணம். இப்போ ஒரு நார்மலா ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வர்றவங்க ப்ரோ லெவலில் ரீச் பண்றதுக்கு சில விஷயங்கள் இருக்கு. அதுக்கு வந்து நான் ரொம்ப டெக்னிக்கலா பேச போறது கிடையாது, ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸா சொல்றேன். நீங்க ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வரணும்னு ஆசைப்பட்டீங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்விங் ட்ரேடா, பொசிஷனல் ட்ரேடா, இல்லை எந்த மாதிரியான என்ட்ரி எடுக்க போறீங்கன்றத நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கணும். இப்போ சூஸ் பண்ணிட்டீங்களா? அதுக்கான முதல் விஷயம், இப்போ ஒரு ட்ரேடருக்கு ஒரு சார்ட்டை வந்து பார்க்க தெரியணும். ஓகேவா? இப்போ ஸ்விங் ட்ரேட் பண்றவங்க 1 டே சார்ட் அண்ட் 4 டே சார்ட் பார்ப்பாங்க. இன்டர்டே பண்றவங்க 50 மினிட் சார்ட், 5 மினிட்ஸ் சார்ட். ஸ்கேல்பிங் நிறைய பேர் பண்றதில்ல, ஸோ அதை விட்டுருவோம். பொசிஷனல் ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா வீக்லி சார்ட். ஓகேவா? ஸோ இது ஒரு பொசிஷனல், இது இன்டர்டே, இது வந்து ஸ்விங். உங்களுக்கு நீங்க என்ன மாதிரி ட்ரேடர்னு சொல்லி எந்த மாதிரி பாத்துல போகலாம்னு சூஸ் பண்ணிட்டீங்க. இப்போ அதுக்கான சார்ட்டை வந்து ஓபன் பண்ணுங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் டெய்லி சார்ட் எடுத்துக்கிறேன். டெய்லி ஒரு 10 ஸ்டாக்ஸை வந்து நீங்க பார்க்கணும். 10 சார்ட் எடுத்துக்கோங்க, அதாவது 10 ஸ்டாக் எடுத்துக்கோங்க. அதுல வந்து நீங்க பேட்டர்ன்ஸ் வரையணும். நீங்க சரியா வரைகிறீங்களோ தப்பா வரைகிறீங்களோ அது அப்பாற்பட்ட விஷயம். ஃபர்ஸ்ட் நீங்க வரைய ஆரம்பிங்க. ரெசிஸ்டன்ட் சப்போர்ட்டை வந்து கனெக்ட் பண்ணுங்க. நீங்க கனெக்ட் பண்ணதான் உங்களுக்கு அந்த பேட்டர்ன் வரைகிறது கரெக்டா வரும். ஓகேவா? இது இன்டர்டே பண்றீங்கன்னா அதுவும் அந்த மாதிரி பண்ணுங்க. ஸோ உதாரணத்துக்கு இது எந்த மாதிரி ஸ்டாக்ஸா வரையலாம்னா, நிஃப்டி 500 இண்டெக்ஸ் எடுத்துக்காங்க. சரிங்களா? அதுல வர்ற டாப் கெய்னர்ஸ், டாப் லூசர்ஸ் இந்த மாதிரி லிஸ்ட் எடுத்துட்டு அதுல இருக்கிற ஒரு 10 ஸ்டாக்கை வந்து அனலைஸ் பண்ணுங்க, பேட்டர்ன் வரையுங்க. ஓகேவா? அப்புறம் அது வந்து பிரேக் அவுட் தருதா இல்ல சைட்வேஸ்ல மூவ் ஆகுதான்றத பாருங்க. ஸோ பார்த்துட்டீங்களா? இப்போ நம்ம ஸ்விங் ட்ரேட்னா அதிகமாக பிரேக் அவுட் ட்ரேடிங் தான் பண்ணுவோம். இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்னாலும் அதுதான். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து பேட்டர்ன்ஸ் வந்து வரைஞ்சிட்டோம். பிரேக் அவுட் தருதா இல்லைன்னா உங்க பேட்டர்ன் வரவே தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் அது கரெக்டாக தப்பான்னு பார்க்கணும். ஏன்னா இது வரைக்கும் நம்ம என்ட்ரியில எடுக்க போறதே கிடையாது. இது வந்து ஒரு கத்துக்கிற பேஸ் தான். ஸோ வரைஞ்சிட்டீங்க. இப்போ பிரேக் அவுட் நடக்குதா இல்லை சைடு ஸ்டாப் போதான் தெரிஞ்சிச்சு. பிரேக் அவுட் நடக்கிற ஸ்டாக்ஸ் வந்து தனி எடுங்க, ஃபில்டர் பண்ணுங்க. ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறம் இண்டிகேட்டர்ஸ். இப்போ யூடியூப்ல பாத்தீங்கன்னா நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. ஸ்டாக்கிஸ்ட் இண்டிகேட்டர், ஓசிலேட்டர்ஸ் இருக்கு, ஒலிஜர் பேண்ட்ஸ் இருக்கு, மூவிங் அவரேஜஸ் இருக்கு, ஆர்எஸ்ஐ வால்யூம் எல்லாமே இருக்கு. இப்போ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு இண்டிகேட்டர் வந்து சொல்றாங்க. ஏன் சொல்றாங்கன்னா அது வந்து பர்சனலா கனெக்ட் ஆகும். இப்போ எனக்கு வந்து ஆர்எஸ்ஐ வால்யூம் வந்து கனெக்ட் ஆகுது, நான் அதை வச்சு ஈஸியா ட்ரேட் எடுப்பேன். இதே நான் மூவிங் அவரேஜ் பேஸ் பண்ணி ட்ரேட் எடுத்தேன்னா கண்டிப்பா சொதைப்பிடுவேன், எனக்கு அது கை கொடுக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு 100கணக்கான இண்டிகேட்டர்ஸ் ஃப்ரீயாவே அவைலபிள் இருக்கு. அதுல இண்டிகேட்டர்ஸ் ஒவ்வொன்றா எடுத்து செக் பண்ணுங்க. அப்புறம் ஒரு இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு பர்சனலா கனெக்ட் ஆகும். அதை வச்சு ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க ட்ரேட்ல சக்சஸ் பண்ண முடியும். அடிஷனல் கன்ஃபர்மேஷன் எடுத்துட்டோம், ஸ்டாக் வரைஞ்சிட்டோம், பிரேக் கண்டுபிடிச்சிட்டோம், அடிஷனல் கன்ஃபர்மேஷனுக்கு ஒரு இண்டிகேட்டர் ப்ராக்டிஸ் மூலமா கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இப்போ பிரேக் அவுட் வந்து கரெக்டா தப்பான்னு பார்க்கணும் இல்லைங்களா? ஏன்னா என்னதான் இண்டிகேட்டர் கொடுத்திருந்தாலும் நிறைய இடத்துல தவறான முடிவுகளும் இருக்கு. சரியா? ரெசிஸ்டன்ட் 100 ரூபாயில இருக்கும்போது 95 ரூபாயில ஹெவியான வால்யூம் வர்றது சாதாரணமான விஷயம். நீங்க ஒருவேளை 95 ரூபாயில தான் என்ட்ரி வருதுன்னு தப்பா வரைஞ்சிட்டீங்க, 100ல இருக்கிற ரெசிஸ்டன்ட் 95ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பிரேக் அவுட் இருக்குன்னு பாப்பீங்க, 100 ரூபாய் டச் பண்ணிட்டு கீழே வந்துடும். ஸோ இப்படி நடக்குது இல்லைன்னு பாக்குறதுக்காக வெயிட் பண்ணணும், ஒரு 10 நாள் டைம் வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் அது வந்து என்ன ஆகுது, ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுதா இல்ல அது வந்து ரெசிஸ்டன்ட்டை ஃபேஸ் பண்ணி கன்சாலிடேட் ஆகுதா, ரன் ஆகுதா, அதாவது இந்த ட்ரெண்ட் வந்து மேல அப்ல ரன் ஆகிட்டே போகுதான்னு பாருங்க, இல்ல கீழே வந்து ரீடெஸ்ட் ஆகுதா, இல்ல புல் பேக் நடக்குதான்னு. இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து அப்படியே ஃபில்டர் பண்ணுங்க. அப்புறம் பண்ணும்போது ரீடெஸ்டிங் கொடுக்குதுன்னு வச்சுக்கலாம். ரீடெஸ்டிங் வரும்போது நமக்கு சில கேள்விகளை வந்து நம்ம கேட்கணும். அது வந்து என்ட்ரி அந்த ஏரியா,
ஸ்டாப் லாஸ் எங்க வச்சிருக்கோம், டார்கெட் எது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ, அதாவது ₹4 லாபம்னா 4 லாபம்னா ₹2 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். 1:2. ₹10 வந்து ஸ்டாப் லாஸ்னா நமக்கு வந்து ₹20 லாபம் கிடைக்கணும். ஸோ எப்போ இந்த 1:2 வந்து இனிஷியல் ஸ்டேஜ் தான். ஸ்விங் ட்ரேட்ல 1:6 1:8 வரைக்கும் கூட நம்மளால ட்ரேட் எடுக்க முடியும். அதை நீங்க பண்ணதான். ஸோ இப்போ இந்த மாதிரி ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோக்குள்ள ஃபிட் ஆகலன்னா அதை ஸ்கிப் பண்ணிருங்க. நான் ஏன் டெய்லி பண்ண சொல்றேன்னா, நீங்க டெய்லி பண்ண மினிமம் ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டாக்காவது பிரேக் அவுட் கொடுத்துரும். அது அப்பதான் உங்களுக்கு தெரியும். இப்படி நீங்க ஒரு ஸ்டாக்கை மிஸ் பண்ணாலும் அடுத்த நாளைக்கு ஒரு ஸ்டாக் பிரேக் அவுட் கொடுக்கும், அதுல லாபம் எடுத்துக்கலான்ற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு வரும். ஒருவேளை அத்திப்பூத்தார் போல ஒரு பிரேக் அவுட் வருதுன்ற கான்செப்ட் உங்க மைண்ட்ல இருந்துன்னா தொலைச்சு போட்டுருங்க. டெய்லியும் பிரேக் அவுட் வரும். எப்ப பார்த்தாலும் ஒரு ஸ்டாக் வந்து ஏறிட்டு இருக்கும் இல்ல இறங்கிட்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்க டெய்லி அனாலிசிஸ் பண்ணும்போது 1%, 2% ஸ்டாப் லாஸ்ல 20%, 25% லாபம் கிடைக்கிற ஸ்டாக்ஸும் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் அதிகப்படுத்தும். ஸோ கான்ஃபிடன்ஸ் அதிகரிக்க உங்களோட டிசிப்ளினும் இன்னும் அதிகமாகிட்டே போகும். ஓகேங்களா? ஸோ எடுத்தோடனே நான் வந்து அதை பண்றேன் இது பண்றேன்னு போறதை விட ஃபர்ஸ்ட் ஒரு ஃபவுண்டேஷனை வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணுங்க. சார்ட் வரைங்க, மினிமம் 10 வரையணும். பிரேக் அவுட் தருதா இல்லைன்னு மார்க் பண்ணுங்க. பிரேக் அவுட் கொடுத்ததுன்னா ஃபில்டர், அதாவது இண்டிகேட்டரை வச்சு எல்லா இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு, ட்ரெண்ட் ரிவர்சல் நடக்குதா, ஏன்னா பேட்டர்ன் கரெக்டாக வந்திருக்கணும்னு தெரியணும். அதுக்காக ட்ரெண்ட் ரிவர்சல், கன்சல்டேஷன் இல்ல ட்ரெண்ட் ரன் ஆகுதா, கண்டினியூஷன் சொல்லுவாங்க, ரீடெஸ்ட் புல் பேக், இதுல ஏதாவது நடக்குதான்னு பார்க்கணும். நடந்ததுக்கு அப்புறம் இப்போ ரீடெஸ்டிங் புல் பேக்ல நடக்கும். நல்ல ஒரு பிரேக் வரும்னா கண்டிப்பா ரீடெஸ்டிங் இல்ல புல் பேக் நடக்கும். ஸோ அப்படி நடக்கும்போது நீங்க என்ட்ரி எடுக்கலாம். அப்போ ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ என்னென்ன இருக்குன்னு பார்க்கணும். இவ்வளவுதாங்க சிம்பிள். இதை வந்து நீங்க டெய்லி பண்ணாலே டிசிப்ளின் தன்னை போல வந்துடும். அதை விட்டுட்டு டெக்னிக்கல் டேர்ம்ஸ் போட்டு உங்களை குழப்ப விரும்பல. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா, பை.